இஸ்ரேலுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். எதிர்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகணும். இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணுமா? இஸ்ரேலுக்காக ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 122:6 சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் சமாதானத்திற்காக என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்குது. இதுல யார் பெரிய ஆளு? 2 பேரும் அவங்களுடைய சுயநலமா சில காரியங்கள் என்ன செய்வாங்க, முன்னால வச்சு என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இதை பேசலாம். அதெல்லாம் குறித்து நான் இன்னைக்கு என்ன செய்யல, பேச வரல. புதிய உடன்படிக்கையில் இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் பிரதானமாக சொல்லுகிற காரியம், இஸ்ரேலுக்காக என்ன செய்யுங்கள்? ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டுமா என்றால் ஜெபிக்க வேண்டும். அப்ப ஈரானுக்காக யார் ஜெபம் பண்ணா? அப்ப புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ஆவியை ஒரு மனிதன் தனக்குள்ளாக பெற்றுக்கொண்டிருப்பானால், அவர் சொன்னது, உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களே ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக நீ என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண சொல்றாரு. குறிப்பாக எதிரிக்காக நீ விசேஷமா என்ன செய்ய? ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமாக ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள், குறிப்பாக அதில் நெருக்கமாக இருந்த யோவான், யாக்கோபு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வராங்க. சமாரியா தேசத்துக்கு உள்ள இயேசு கிறிஸ்துவை உள்ள விடலை, நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை போய் கேட்குறாங்க, ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனது போல அக்கினியை இறக்கி இவங்களை என்ன செய்தோம்? அழிச்சிருவோமா? அது உமக்கு சித்தமா அப்படின்னு திரும்ப செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துட்ட கேட்குறாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 54 கேட்குறாங்க. அது இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? 55 நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா? உங்ககிட்ட என்ன ஆவி இருக்கு? இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஈரானுக்காக யாருங்க ஜெபம் பண்ணுவான்? நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், 2க்கும் யுத்தம் இருக்கிறது. அந்த சமாதானத்திற்காக ஜெபியுங்கள். 56 சொல்ல, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அல்ல, அவர் எதுக்கு வந்தாரு? ரட்சிக்க வந்தார் என்று சொன்னார். இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணணும். அதில் மாற்று கருத்தை கிடையாது. நம்ம ஜெபிக்கிறோம். அப்போ ஈரானுக்காக யாரு? அங்கேயும் குண்டை போட்டு இத்தனை வீடுகள், குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர் வித்தியாசம் எவ்வளோ பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வலி உள்ளதாக, வேதனை உள்ளதாக அது காணப்படுகிறது. அதை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய போதனை என்ன? அவரை காட்டி கொடுத்த யூதாசையும் சிநேகிதனை என்று சொன்னார். அவரை காட்டி கொடுக்க அந்த இடத்துல வந்து ஒரு ஆளுக்கு காதை வெட்டிட்டாங்க. அவர் பேதுரை சத்தம் போட்டுட்டு சுகப்படுத்தி கொடுக்குறத நம்ம நினைச்சிடறோம், பார்க்கிறோம். சிலுவையில் அறந்தது யாரு? யூதர்கள், ரோமர்கள். அவர் என்ன சொன்னாரு? இவர்கள் அறியாம செய்யறவங்க என்ன தெரியுமா செய்யுங்க? மன்னிங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்து மாதிரியை காண்பித்தவர். அப்ப இதை தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்து நம்ம அந்த புதிய உடன்படிக்கையில் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள் இதை தான் சொல்றாங்க, இஸ்ரேலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோருமே மனிதர்கள், மனித நேயத்தோடு விஷயங்களை பார்க்கணும். தேவன் பார்க்கிற விதமா பார்க்கணும். இந்த உலகத்தில் நடக்கிறத நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த உலகத்தினுடைய நிலைக்கும் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற மனிதனுடைய பார்வைக்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு.